நீங்கள் இதுவரை நமக்கு வேலை வெளியேற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் திருப்பூரில் உள்ள இந்த பள்ளியில், இராணுவ பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா 13 அலுவலக உதவியாளர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற பணியிட்டு இருக்கோம். வார்டு பாய் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கால்பர் வந்திருந்தது. நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களும் வந்து ஃபிசிக்கல் மற்றும் எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து யார் பொறுமையாக இருந்து இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து மிகவும் பிரகாசமாக வந்து இருக்குது. சரிங்களா? அதில் கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து வேலைக்கு வந்து போவீங்க. சரிங்களா? நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து அவ்வளோ தொலைவில் இருந்து வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பக்கத்து மாவட்டமாகவே இருந்தாலும் நாம் வந்து இதுக்கெல்லாம் என்னத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்முடைய வாய்ப்பை வந்து பிற மாநிலத்துக்காரங்க வந்து என்ன செஞ்சுறாங்க, வாங்கிட்டு வந்து போயிடுறாங்க. சரிங்களா? அதனால் நம்ம மாநிலத்தில் எந்த வேக்கன்சியாக இருந்தாலும் முதல்ல அதை வந்து எப்படியாவது இந்த அப்ளை பண்ண பாருங்கள். ரயில்வேலேயே விட்டுறீங்க. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசின்ட்டு வருஷம் ஃபுல்லாக அதுக்கே டயத்தை வந்து வீணடிக்கிறீங்க. இந்த மாதிரி மத்திய அரசு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது. அதுக்கு ஈஸியாக வந்து வேலைக்கு போய் உங்கள் பணியை வந்து செய்யாமல் அந்த டிஎன்பிசிலே போயிட்டு அது வருஷக்கணக்காக அதில் ஏமாந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. தொடர்ந்து சேனலை பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பல்வேறு வேலைவாய்ப்புகள் வந்து இந்த இதில் வந்து கொடுக்குறோம். இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் தான். 30 மார்க் வந்து டெஸ்ட்டு. அதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ்லேயே இந்த எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. 30 மார்க்கு. அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே இலவச பிடிஎஃபே கொடுத்துட்டோம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்தாலே உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா ரன்னிங்க்கு வந்து வர சொல்லிடுவாங்க. இது ரன்னிங்கு இந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் சேர்த்து மொத்தம் வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னா 70 மார்க்கு. இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து 20 மார்க்கு. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து ஓட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து டைம் கொடுக்கல. ஆவரேஜாக ஒரு 10 நிமிஷத்தில் இல்லைன்னா அந்த தொலைவை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரன்னிங் எப்படியும் நீங்கள் ஓடணும். அதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ உள்ள ஒரு வெயிட்டான பொருளை வந்து நீங்கள் தூக்கணும். தூக்கிட்டு ஒரு 10 ஸ்டெப்பு நடக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நமக்கு வந்து உங்கள் கிளாஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மரம் செடி நடுறதுக்கு 2 அடி நீளம், 2 அடி ஆழம், 2 அடி அகலம் வந்து எப்படி நீங்கள் தோண்டணும், எந்த சைஸில் தோண்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த 10 மார்க்குள்ள இந்த 5 மீட்டர் சுற்றில் எக்ஸசைஸும் நம்ம வந்து கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்டோம். சரிங்களா? இந்த இதை பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த ஃபிசிக்கல் ரன்னிங்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து வைக்கிற இந்த குழி தோண்டுதல் இந்த இதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதில் கிட்டத்தட்ட 20 மார்க்குக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்துருவீங்க. எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ஒரு 20 மார்க் வந்து எடுத்துருவீங்க. இந்த ஷெட்யூலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 8 மார்க்கிட்ட கண்டிப்பாக வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து 40 மார்க் வந்து கூடிய விரைவில் வந்து இன்னொரு 2 நாட்களில் அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சுவாய். இது வந்து 50 மார்க்கு. ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷு, பேசிக் மேக்ஸு அண்டு சப்ஜெக்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 ஹவர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ரன்னிங் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரல் எம்ப்ளாயி, இந்த ஆப்ஷனில் உள்ள டவுன்லோடு கால் லெட்டர் இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய ரோல் நம்பர் இங்கே பாருங்கள் கீழே கொடுத்து பார்த்தீங்களா, இதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ரோல் நம்பர் வந்துடும். இதையும் உங்கள் பேரையும் நீங்கள் எழுதி ஃபில் பண்ணி கொண்டு போனால் கூட அதை ஏற்றுருவாங்க. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக 27ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு ஓல்டு அகாடமிக் பிளாக் ஆஃபீஸ் நியர் தி என்ட்ரன்ஸ் கேட் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், அதாவது உடுமலைப்பேட்டையில் காலையில் 5:30க்கெலாம் ரீச் ஆயிருங்க. 8 மணிக்கெலாம் உங்களுக்கு காலையில் வெள்ளனையாக பஸ்ஸு வந்து இருக்குது. சரிங்களா? அதில் ஏறி நீங்கள் நேராக அந்த உடுமலைப்பேட்டை அமராவதி நகர் டேம்க்குன்னு இருக்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு ரீச் ஆயிடணும். லேட்டாக போனீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் கரெக்டாக 7:30 7:45 அந்த இடத்துல வந்து நீங்கள் ரீச் ஆயிருங்க. சரிங்களா? லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்து போயிருங்க. சரிங்களா? எலக்ட்ரிக்கல், பம்ப் ஆப்ரேட்டரு, டெய்லரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சிங்கு, ஸ்போர்ட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து என்ன செய்வாங்க, தனியாக பேச்சாக வந்து பிரிச்சுருவாங்க. அந்தந்த குவாலிஃபைடு வைஸாக பிரிச்சுருவாங்க. குக்கிங்கு அந்த மாதிரி எந்த இதில் நீங்கள் இருக்கீங்களோ அது வைஸாக என்ன செய்வாங்க, டெக்னிக்கல் வைஸாக வந்து பிரிச்சுருவாங்க.
சரிங்களா? இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தவரை அனைத்து குடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். நீங்க ஹவுஸ் கீப்பிங், குக்கிங்கு இந்த மாரி ரிலேட்டடா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது இந்த மாரி வேலை வந்து குடுப்பாங்க. கிச்சன் ஒர்க் குடுப்பாங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து ஜென்ரல் டியூட்டியா இருந்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்ல அங்க ஹாஸ்டலுக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்கு இந்த மாரி தான் குடுப்பாங்க. அதனால நீங்க இத பத்தி வந்து பயப்பட வேணாம். நமக்கு இந்த வேலை தான் குடுப்பாங்கன்னு பயப்பட வேணாம். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாரி வேலைய வந்து பிரிச்சு குடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு பகல் பாராம நெறைய பேருக்கு வந்து நம்ம வந்து இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கில் எல்லாமே வந்து குடுத்துருக்குறோம். இப்ப நீங்க கடைசியா இப்ப தான் நீங்க ரீசென்ட்டா நம்ம சேனல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புனா தான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் பிடிஎஃப் வந்து நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம். சரிங்களா? தொடர்ந்து இதே மாரி நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து சேனல பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க.